அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகிரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம்மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான, கொள்கை சம்பந்தமான பாடங்களில் தொடர்படியாக நாம் ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய 15வது விஷயம் என்னவென்றால், ஷிர்க் வைப்பவர்களுக்கு சுவனம் இல்லை, அவர்கள் நிரந்தர நரகவாதியாக ஆகிவிடுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வ மஅவாஹுன் நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுகிறான், அவன் செல்லும் இடம் நரகம்தான், அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவுவர்கள் யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா உலாஇக ஹும் ஷர்ருல் பரிய்யா என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். வேதக்காரர்களிலும் இணை வைப்பவர்களிலும் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நரக நெருப்பில்தான் இருப்பார்கள், அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள், இத்தகையவர்கள்தாம் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 98வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இங்கே நம்ம விளங்க வேண்டிய குறிப்பான விஷயம் என்னவென்றால், ஷிர்க் செய்யாதவர்கள் வேறு பாவங்களுக்காக நரகம் போனாலும் கூட இறுதியில் சொர்க்கம் வந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். அவர்கள் செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அவர்களை தண்டித்ததற்கு பிறகு, அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் விடப்படுவார்கள். ஆனால் ஷிர்க் செய்தவர்களோ கடைசி வரை நரகத்தில் தான் இருப்பார்கள் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஷிர்க்கினுடைய வகைகள், ஷிர்க் 2 வகைப்படுகிறது. ஒன்று பெரிய ஷிர்க், 2வது சிறிய ஷிர்க். அப்போ 2 இந்த வகையிலும் சில விஷயங்களை வகைப்படுத்துகிறார்கள். பெரிய ஷிர்க்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அதை 5 பிரிவாகவும், சிறிய ஷிர்க்கை பொறுத்தவரை அது எந்தெந்த ரூபத்தில் ஏற்படும் என்பதையும் ஒரு சில விளக்கத்தோடும் இமாம் அவர்கள் இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக நாம் இந்த பெரிய ஷிர்க் சம்பந்தமாகவும் சிறிய ஷிர்க் சம்பந்தமாகவும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அறியாமலேயே இந்த ஷிர்க்கான வார்த்தைகளை பயன்படுத்துவது, பெரிய ஷிர்க் என்னவென்று அறியாமல், சிறிய ஷிர்க் என்னவென்று அறியாமல், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் இது இணை வைப்பு என்றே தெரியாமல் விழுந்து கிடக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகளை பார்க்க முடிகிறது. ஆரம்பமாக பெரிய ஷிர்க்கை 5 வகையாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் சொன்னோம் இல்லையா? அதில் ஒன்று அஷிர்க் ஃபில் குத்ரத், இறை சக்தியில் இணை வைப்பது. 2வது ஒன்று அஷிர்க் ஃபில் இல்ம், இறை அறிவில் இணை வைக்கக்கூடிய குற்றங்கள். 3வது அஷிர்க் ஃபில் சம்இ வல் பஸர், கேட்பதிலும் பார்ப்பதிலும் இணை வைப்பது. 4வது அஷிர்க் ஃபில் ஹுகும், அல்லாஹ்வின் கட்டளையில் இணை வைப்பது. 5வது அஷிர்க் ஃபில் இபாதா, வணக்கத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. ஆக இந்த 5 விஷயங்களையும் பெரிய ஷிர்க் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் இது சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பார்ப்போம். இணைந்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விளங்கி அந்த பெரும் பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.